நம்பிக்கை எனும் விதை. ஒரு ஊரில் ஒரு வயதான ராஜா இருந்தார். அவருக்குப் பிறகு நாட்டை ஆள வாரிசு இல்லை. அதனால் ஒரு போட்டியை அறிவித்தார். ஊரில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு விதை கொடுக்கப்பட்டது. யார் இந்த விதையை நட்டு 6 மாதத்தில் சிறந்த செடியை வளர்த்து வருகிறாரோ அவரே அடுத்த ராஜா என்றார். கவின் என்ற இளைஞனும் ஒரு விதையை பெற்றுச் சென்று ஒரு தொட்டியில் நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றினான். ஆனால் 1 மாதம் ஆகியும் செடி வளரவில்லை. மற்ற இளைஞர்கள் அனைவரும், எனது செடி வளர்ந்துவிட்டது, அழகான பூக்கள் பூத்துவிட்டன என்று பெருமையாக பேசிக் கொண்டனர். 6 மாதங்கள் முடிந்தன. அனைவரும் அழகான செடிகளுடன் அரண்மனைக்கு வந்தனர். கவின் மட்டும் கையில் வெற்றுத் தொட்டியுடன் பயந்து போய் நின்றான். அவனது நண்பர்கள் அவனைப் பார்த்துச் சிரித்தனர். ராஜா ஒவ்வொரு செடியாக பார்த்துக் கொண்டே வந்தார். இறுதியில் கவினின் காலியான தொட்டியை பார்த்தார். ராஜா சிரித்துக்கொண்டே, இவனே அடுத்த ராஜா என்று அறிவித்தார். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ராஜா சொன்னார், நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்தது வேக வைத்த விதைகள். அவை ஒருபோதும் முளைக்காது. மற்றவர்கள் அனைவரும் ராஜா ஆகஸ்ட் வேண்டும் என்ற ஆசையில் வேறு விதைகளை நட்டு ஏமாற்றினார்கள். ஆனால் கவின் மட்டும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தான். அந்த நேர்மைதான் ஒரு ராஜாவுக்கு தேவையான தகுதியும். நீதி. நேர்மையும் உண்மையும் சில நேரங்களில் பலன் தராதது போலத் தோன்றலாம். ஆனால் இறுதியில் அவைதான் உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும்.